Welcome to a2zknowledge.com. So this video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல படிச்சா போதும் அப்படிங்கறது மட்டும் தான். ஸோ நிறைய டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீரெக்வசிட்டா எங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டேட்டா இன்ஜினியரிங், அதாவது நீங்க எந்த டேட்டா ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் யூ ஆர் அ டேட்டா இன்ஜினியர். அது ஒரு டேட்டா பேஸ் ஆகட்டும், ஒரு ETL டூல் ஆகட்டும், இல்ல வந்து ஈவன் அது பிக் டேட்டாவா இருந்தா கூட ஓகே, தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். பிக் டேட்டால ஒர்க் பண்றவங்க மட்டும் தான் டேட்டா இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு டேட்டா ரிலேட்டட் காம்பனன்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் யூ ஆர் அ டேட்டா இன்ஜினியர், நாட் ஓன்லி இன் பிக் டேட்டா. ஓகே, ஸோ டேட்டா இன்ஜினியருக்கு 3 ப்ரீரெக்வசைட் மெயினா தெரிஞ்சிருக்கணும். ஒன்று லினக்ஸ், ஒன்று SQL மீன்ஸ் SQL, அண்ட் தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுல இந்த லினக்ஸ் அண்ட் SQL அதுல என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தா போதுன்றதை நான் இன்னொரு வீடியோல போடுறேன். பட் இது பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நான் என்ன பிக் பண்ணணும். ஸோ SQLும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 50-50% யூஸ் பண்ணுவாங்க இன் ரியல் டைம் ஆல் டேட்டா இன்ஜினியர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நான் யூஸ் பண்றது, எதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது வந்து லைக் ஜாவா இல்லைன்னா பைத்தான், இந்த ரெண்டு நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இல்ல நான் C++ எடுக்கிறேன், இல்ல நான் C# எடுக்கிறேன், இல்ல நான் வந்து மித்த ஏதாவது ஒரு ஸ்காலா எடுக்கிறேன்னா இட்ஸ் அப் டு யூ, ஃபைன். பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா டேட்டா இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ்ல யூஸ் பண்ற லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா அண்ட் பைத்தான். ஸோ இதுல நீங்க ஏதாவது ஒன்று பிக் பண்ணலாம். ஓகே, அப்படி நான் பிக் பண்ற அந்த லாங்குவேஜ்ல என்னென்ன டாபிக்ஸ் மட்டும் நான் பார்த்தா போதும், இல்ல எல்லா லாங்குவேஜும் நான் படிக்கணுமா, ஃபுல்லா படிக்கணுமா அப்படிங்கிறது. ஏன்னா ஜென்ரலாவே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படி அப்படின்னா ஜென்ரலாவே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் படிச்சா மட்டும் ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு போதும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஹிஸ்டரி, யார் கண்டுபிடிச்சா, அதனோட அட்வான்டேஜ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ இது எதுவும் பார்க்காதீங்க. ஸோ இது எல்லாமே வந்து லைக் வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அதை பார்க்க வேணாம். டைரக்டா நீங்க உள்ள வாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் வாட் இஸ் ஜாவா அப்படின்னா என்ன, இதனோட கம்பைலேஷன் ப்ராசஸ் என்ன, உள்ள நம்ம கோடு எழுதுனா எப்படி கம்பைல் ஆகுது, முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்க ஃபுல்லா அதோட ஆர்கிடெக்சர் அதுக்கு முதல் தெரிஞ்சுக்கோங்க. கம்பைல் டைம் அண்ட் ரன் டைமோட ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு போடுவோம். ஓகே, ஒரு ஹலோ வேர்ல்டு எழுதுங்க. ஸோ இப்போ ஒரு ஜாவானா நான் வந்து என்ன ஐடி யூஸ் பண்ணணும், என்ன இப்போ ஐடினா எக்லிப்ஸ், இன்டெலிஜ், இந்த மாதிரி நிறைய கோட் அடிக்கிறதுக்கான டூல்ஸ் இருக்கு. அதுல போய் அடிக்கணுமா, இல்ல நார்மல் நோட் பேட்ல அடிச்சு நான் அதை ரன் பண்ணா போதுமா, ஸோ அதெல்லாம் ஒரு டைம் பாத்துக்கோங்க. ஒரு நார்மல் ஹலோ வேர்ல்டு ஒரு நோட் பேட்ல அடிச்சாலும் சரி, இல்லைன்னா நீங்க ஒரு ஐடி யூஸ் பண்ணாலும் சரி, ரியல் டைம்ல ஐடி யூஸ் பண்ணுவாங்க. இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. எக்லிப்ஸ், இன்டெலிஜி, நெட்பீன்ஸ் அதெல்லாமே வந்து ஐடிஸ். பைத்தான்ல பைசாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து ஆக்சஸ், மாடிஃபயர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபயர்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா ப்ளீஸ் இதை கூகுள் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஊப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, இது வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்தாலும் இது வந்து அதனோட கோர் கான்செப்ட், இது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரு லாங்குவேஜ்ல 5 கான்செப்ட் இருக்கும், ஒரு சிலதுல 7 இருக்கும். ஸோ நீங்க இப்போ ஜாவாலன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 கான்செப்ட் இருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங், டேட்டானாவே எல்லாம் ஸ்ட்ரிங் தான் இல்லையா. ஸோ மெயினா நம்ம ஸ்ட்ரிங் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி மேனிபுலேட் பண்றது, ஹேண்டில் பண்றது, ஸோ அது எல்லாமே ஃபைல் ஹேண்ட்லிங். ஓகே, ஃபைல் ரீட், ஃபைல் ரைட், ஒரு ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி திரும்ப அந்த ப்ராசஸ் பண்ண டேட்டா ஒரு ஃபைல்ல ரைட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி. அதுக்கப்புறம் வந்து கலெக்ஷன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கலெக்ஷன்ங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சர் அகெயின். ஸோ அதுல 3 விஷயம் ரொம்ப முக்கியம். மேப், செட், லிஸ்ட். ஒரு டேட்டா இன்ஜினியர் பெர்ஸ்பெக்டிவ்ல இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் மெத்தட்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றது, அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றது, அது எல்லாமே. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஆஃப் கோர்ஸ் இன்னைக்கு நீங்க நிறைய லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கோட வருது. ஸோ எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஊப்ஸோ, ஃபங்க்ஷன்ஸுக்கு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். நீங்க கொஞ்சம் கூகுள் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட யூடியூப் சேனல்ல ஜாவா, பைத்தான், ஸ்காலா இந்த 3 லாங்குவேஜ் வீடியோஸும் இருக்கு. அதே மாதிரி வாட் இஸ் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னுமே ஒரு வீடியோ இருக்கு. ஸோ அந்த லிங்க் எல்லாமே நீங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி JDBC கனெக்டிவிட்டி. நீங்க என்ன லாங்குவேஜ் வேணாலும் படிங்க, அதுல ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி டேட்டாவை ரீட் ரைட் பண்றது எப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது எல்லாமே ஒரு டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீங்க क्वेश्चन கேட்கலாம், இப்போ இதுல இல்லாத கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க ஏன் வேணான்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஏன் வேணான்றீங்க? நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் எல்லாம் ஏன் நீங்க கவர் பண்ணல? வெப் அப்ளிகேஷன் ஏன் கவர் பண்ணல அப்படின்னா, as a டேட்டா இன்ஜினியர் நம்மளுக்கு வெப் அப்ளிகேஷன் தேவைப்படாது, ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் as a டேட்டா இன்ஜினியர்ஸ் நம்ம நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் எல்லாம் எழுத வேணாம். ஏன்னா நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண போறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போ நம்ம வந்து நீங்க பிக் டேட்டால எடுத்தீங்கன்னா ஹடூப், ஸ்பார்க் மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ல தான் நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த கோட் எழுதுவோம். அதே மாதிரி வந்து நீங்க அவுட் சைட் த வேர்ல்டு பிக் டேட்டா பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிகா, அபினேஷியோ, அது மாதிரி நிறைய ETL டூல்ஸ் இருக்கு, ப்ராசஸிங், டேட்டா ப்ராசஸிங் டூல்ஸ் இருக்கு. அது போக ஆரக்கிள், MySQL டேட்டாபேஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி கிளஸ்டர் கம்ப்யூட்டிங்.
ஸோ நான் வந்து ஒரு ஜாப் எழுதியிருக்கேன், சடனாக ஒரு நோடு போயிடுச்சு அப்படின்னா என் ஜாபுக்கு என்ன ஆகும், இது எல்லாமே அந்த ஃப்ரேம் ஒர்க் தான் உங்களுக்கு தரணும். அதனால தான் நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் வாங்கி யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதெல்லாம் அந்த ஃப்ரேம் ஒர்க்லேயே ஹேண்டில் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி தான், எல்லாமே வந்து இந்த ஜாபுக்கு எவ்வளோ மெமரி வேணும்னு நம்பர் மட்டும் நான் சொன்னா போதும், உள்ள அந்த மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக அந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் நமக்கு பண்ணி கொடுக்குது. அதனால தான் நம்ம இதெல்லாம் உட்காந்து பண்றதில்ல. அந்த ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், த்ரெட்ஸ். ஸோ மல்டி த்ரெட், சிங்கிள் த்ரெட், இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க் வந்து அதுவே பார்த்துக்கும். எல்லா டேட்டா வேர்ஹவுஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸும் சரி, இது எல்லாமே அதுவே இன்டர்னலாக ஹேண்டில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சரி இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஆடட் அட்வான்டேஜ் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஒரு நார்மல் ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு வந்து நான் ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் ஆகட்டும், இல்லை டெய்லி ஒர்க் லைஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னா இது போதும். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேணாம். அதே மாதிரி இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு டேட்டா இன்ஜினியர்ல நீங்க போனீங்கன்னா ஒரு 1 hour இன்டர்வியூ நடக்குதுன்னா அதுல ஒரு 10 minutes தான் வந்து உங்கள்ட்ட ப்ரோக்ராமிங் ஸ்கில் செட்ஸை பார்ப்பாங்க. அந்த 10 minutesலயும் வந்து உங்கள்ட்ட வந்துட்டு அவங்க வந்து த்ரெட்ஸ் என்ன, அது என்ன, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க ஆர்கிடெக்சர் முடிச்சோடனே இந்த வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், இஃப் லூப், ஃபார் லூப், அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லூப்பிங், இந்த 4ஐயும் தயவு செய்து பார்க்காதீங்க. இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். ஆஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்திருந்து இன்னைக்கு 20 வருஷம் வேற ஏதோ ஒரு டெக்னாலஜில வேலை செஞ்சிருந்தாலுமே அதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கும். இல்ல நீங்க நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்னாலும் ஓகே, நீங்க ஒன்ஸ் ப்ரோக்ராமிங் குள்ள வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கோடெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ இஃப் லூப், ஃபார் லூப் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூகுள் இருக்கவே இருக்கு. ஸோ வேரியபிள்ஸ் எப்படி பண்றது, டேட்டா டைப்ஸ், இன்ட்டுக்கு எவ்வளவு வேல்யூ ரேஞ்ச், ஸ்ட்ரிங்குக்கு எவ்வளவு வேல்யூ ரேஞ்ச், இதெல்லாம் படிச்சாலும் மறந்து போயிடும் ரியல் டைம்ல. அதே மாதிரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லூப்பிங்ஸ் வேண்டவே வேண்டாம், இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஹார்ட்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆரம்பிச்ச டைம்ல எனக்கு இந்த டாபிக்ஸ்க்கு எவ்வளவு ஆச்சுன்னா ஹார்ட்லி லைக் இட் டுக்ஸ் only 2 weeks for me. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 1.5 week to 2 weeks நீங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். அண்ட் தென் நீங்க கோடிங் பிராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறம் என்னென்ன கான்செப்ட்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் அப்பப்போ நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதான் அஜெண்டா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ எங்களோட சேனல்ல நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கொடுக்குறோம். இந்த மாதிரி தியரியில இன்னும் பிராக்டிகல் வீடியோஸ் நிறைய இருக்கு. என்னோட சேனல்ல போய் எல்லாம் பாருங்க. அண்ட் என்னோட லிங்க்டின் யூஆர்எலும் என்னோட இன்ஸ்டாகிராம் யூஆர்எலும் கீழே ஷேர் பண்ணிருக்கேன். கான்டாக்ட் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.